வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தேர்வு பாடத்திருப்பத்தில் சுய விடை கருத்தறிதலுக்கான குறிப்புகள் பற்றி பார்க்க போறோம். சுய விடை கருத்தறிதலில் மாணவர்களின் புரிந்துணர்வு, வெளிப்படுத்தும் திறன் மற்றும் மொழித்திறனை சோதிப்பதே இதன் நோக்கமாகும். கொடுக்கப்பட்டிருக்கும் பணுவலை கருத்தூன்றி படித்து நன்கு புரிந்து கொண்டு வினாக்களுக்கான விடையை மாணவர்கள் சொந்த நடையில் சுயமாக எழுத வேண்டும். இதுவே சிறப்பாகும். வினாக்கள் கேட்கப்படும் முறை: நேரடி கேள்விகளுக்கு நேரடியாக பதில் எழுத வேண்டும். கருத்தை தொகுத்து எழுதுவது போல் இருக்கும். ஒப்பிடுவது போல் இருக்கும். ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறிவது போல் இருக்கும். பத்தியில் உள்ள செய்திக்கு உடன்பாடாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பதில் எழுதுவது போல் இருக்கும். பத்தியில் உள்ள அதே சொல்லாக இல்லாமல் அதற்கு இணையான சொல்லாக இருக்கும். விடையை துவங்கும் முறை: வினாவில் துவங்கலாம். வினாவை கொண்டும் முடிக்கலாம். வினாவில் உள்ள வினா சொல்லை அல்லது தொடரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் பதிலை செருகலாம். விடையை நேர்கூற்றில் அல்லாமல் அயர்கூற்றில் எழுத வேண்டும். வினாவை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பதிலை எழுத வேண்டும். சொந்த வாக்கியம் அமைக்கும் முறை: தொடரின் இறுதிச் சொல்லை மாற்றி அமைத்தல். முக்கிய சொற்களை தேர்வு செய்து இணைத்தல். வாக்கியங்களை பிரித்து அல்லது இணைத்து எழுதுதல். சில சொற்களை அப்படியே பயன்படுத்தாமல் மாற்றி பயன்படுத்த வேண்டும். எனவே இவையே இவ்வாறு போன்ற சொற்களை பயன்படுத்தி வினாவோடு இணைத்தல். தேவையற்ற சொற்களை அல்லது தொடர்களை நீக்குதல். கருத்தில் கொள்ள வேண்டியவை: விடையை துவங்கும் போது மூவிட பெயர்களான அந்த, இந்த, அவள், அவன், அவர், இவள், இவன், இவர், அது, இது போன்ற சொற்களையும், ஏனெனில், ஏனென்றால், காரணமானால், ஆகையால் போன்ற சொற்களிலும் துவங்கக்கூடாது. தேவையற்ற சொற்கள் அல்லது தொடர்கள் இடம்பெறக்கூடாது. மிக நீளமான வாக்கியங்கள் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். வாக்கியம் பொருத்தம் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதாவது திணை உயர்திணை, அஃறிணை, பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், எண் ஒருமை, பன்மை, இடம் மூவிட பெயர்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். பேச்சு வழக்கு வாக்கியங்கள் இடம்பெறக்கூடாது. ஒரே வாக்கியத்தில் விடை அளிப்பதை தவிர்க்க வேண்டும். உன் கருத்துக்களை கேட்கும் வினாக்களுக்கு 2ற்கும் மேற்பட்ட கருத்துக்களை கூற வேண்டும். அதுவும் பத்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை ஒட்டியதாகவே இருக்க வேண்டும். முடிவான விடையாக இருக்க வேண்டும். இருக்கலாம், போகலாம் என்பன போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பத்தியில் இடம்பெறாத கருத்துக்களையோ கற்பனை செய்திகளையோ எழுதக்கூடாது. பத்தியில் உள்ள சான்றுகள் எழுதும்போது மாற்றம் இல்லாமல் அதை அப்படியே எழுத வேண்டும். நன்றி மாணவர்களே.